வணக்கம், நான் மகேந்திரன். இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க கம்பெனிஸை எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் லார்ஜ் கேபிட்டல் கம்பெனிஸ், ஸ்மால் கேபிட்டல் கம்பெனிஸ், அப்புறம் மிட் கேபிட்டல் கம்பெனிஸ் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு லார்ஜ் கேபிட்டல், ரெண்டாவது மிட் கேபிட்டல், அடுத்தது ஸ்மால் கேபிட்டல் கம்பெனிஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. மார்க்கெட்டில் ஒரு 4000 5000 கம்பெனிஸ் இருக்கும். அதோட சொத்து மதிப்பை வச்சு, அதாவது சொத்து மதிப்புனா மார்க்கெட் வேல்யூவில் அதோட சொத்து மதிப்பு, அதை எடுத்து வகைப்படுத்தணும்னா, வரிசைப்படுத்தணும்னா அதில் ஃபஸ்ட்டு 100 வந்து லார்ஜ் கேபிட்டல், 101ல இருந்து 250 வரைக்கும் இருக்கிறது மிட் கேபிட்டல், 251க்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே 251ல இருந்து எல்லாமே வந்து ஸ்மால் கேபிட்டல் கம்பெனிஸ். ஓகே, லார்ஜ் கேபிட்டல் கம்பெனியோட பிஹேவியர் எப்படி இருக்கும்னா, லார்ஜ் கேபிட்டல் கம்பெனி ஏற்ற இறக்கங்கள் வந்து கம்மியாக இருக்கும். ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனி. அது இறங்கினாலும் திரும்பவும் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிக்கும். சரிங்களா? லார்ஜ் கேபிட்டல் கம்பெனிஸ். அடுத்து மிட் கேபிட்டல், அதை விட கொஞ்சம் வாலட்டிலிட்டி, அதாவது ஏற்ற இறக்கம் வந்து அதிகமாக இருக்கும். மார்க்கெட் கண்டிஷன் வந்து பேடாக இருக்கும்போது இறங்குச்சு அப்படின்னா ஏறது கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி ஏறுச்சுன்னா கொஞ்சம் அதிகமாகவும் ஏறும். அடுத்தது ஸ்மால் கேபிட்டல் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா ஏறுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏறுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப டவுன் ஆகிடும். இறங்குனா ரொம்ப அதிகமான இறக்கத்தை உருவாக்கி விடுவோம். ஏறுச்சுனாலும் அதிகமான ஏற்றமும் இருக்கும். இதுதான் இந்த 3 கம்பெனிக்கான பிஹேவியர்ஸ். ஓகேங்களா? ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும், மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கீழே என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.